பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். அர்ச்சனி, வணக்கம். பொங்கல் பண்டிகையை ஒட்டி அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்திருக்கின்றார். சென்னை மாவட்ட செயலாளர் ராஜேஷ் தலைமையில இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. 10,000 பேருக்கு தேவையான அந்த பச்சரிசி, வெல்லம், அதே போல சிறுபருப்பு, நெய், அதே போல ஏலக்காய், முந்திரி, திராட்சை உள்ளிட்ட பொங்கல் செய்வதற்கு தேவையான அந்த பொருட்கள் அனைத்துமே ஒரு பையிலே பிளாஸ்டிக் டப்பாவில் போடப்பட்டு இந்த பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் இது போன்ற நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டாலும் கூட அந்த கட்சியினருக்கு அதிமுகவினர் சார்பிலே இது போன்று ஒவ்வொரு நிகழ்வுகளின் போதும், தீபாவளி உள்ளிட்ட நிகழ்வுகளின் போது வழங்கப்படுவது வழக்கம். எனவே அந்த அடிப்படையிலே 10,000 பேருக்கு தேவையான அந்த புத்தகங்கள் தயார் செய்யப்பட்டு அவர்களுக்கு தற்போது கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து அந்த வாகனங்களை கொடி அசைத்து தொடங்கி வைத்திருக்கின்றார். அது தற்போது வடசென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது. பொதுமக்கள் இந்த பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடுவதற்கு வாழ்த்துக்களும் அக்கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.